ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு அல்டிமேட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் பார்த்து கூகுள் ரேட்டிங் வந்து 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்கள். சரி, அப்படி என்னடா இந்த கடையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 மெனு தாங்க. அந்த 3 மெனுவை வச்சு இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே விற்று தீர்த்துருவாங்க. 7 மணிக்கு கடை ஆரம்பிக்கும், 9 மணிக்குள்ளேயே வந்து எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. மெயினான விஷயம் வந்து பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கரண்டி பொங்கல் வைப்பாங்களாம். அதை சாப்பிட்டோடனே மனசும் வயிறும் நிறைஞ்சிரும் சொல்லிட்டு கூகுள் ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்கங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி சிற்றுண்டியகம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் தோன்றி அம்மன் கோயில் தெரு, அகரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து கொளத்தூர்லேருந்து பெரம்பூர் போகிற ரூட்ல அகரம் ஜங்ஷன் ஒன்று இருக்கும். அதுல ரைட் எடுத்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வரணும். உங்களுக்கு 2 ரோடு பிரியும். அது லெஃப்ட் சைடு ரோட்ல வந்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ்ல இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் மேப் லொகேஷனும் கொடுத்துட்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி என்னடா இந்த இடத்துல வந்து டேஸ்ட் இருக்கு, எல்லாமே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. வீடியோக்குள்ள போய் சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, பொங்கல் தான் காலியாயிருமோ மைண்டு சொல்லிட்டு இருந்தது. பார்சல் வந்து ஒரு 10-15 கட்டிக்கிட்டே இருந்தாங்க. சரி, நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். எல்லாம் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டேன். இட்லி, பூரி, வடை, பொங்கல் 2 டைப் ஆஃப் வடை கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். நான் வடைக்கறி மட்டும் வாங்கல, பூரி கிழங்கு வாங்கியிருக்கேன். இதில் மொத்தமாகவே 50 ரூபா தான் ஆச்சு. எப்படின்றத கணக்கு சொல்கிறேன். இட்லியும் 10 ரூபா, வடை ரெண்டுமே 10 ரூபா. அதே மாதிரி ஒரு கரண்டி பொங்கலும் 10 ரூபா, பூரியும் 10 ரூபாங்க. இப்போதான் எனக்கு புரியுது ஏன் இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம இட்லிலேருந்து போயிடுவோம். இட்லி மேலேயே ஆல்ரெடி சாம்பார் ஊற்றிருக்காங்க. அப்படியே புஷ்ஷுன்னு அந்த குஷ்பு இட்லி மாதிரிலாம் இல்லை, அதுலேயே தெரியுது அவங்க சோடா உப்பு எதுவுமே போடலைன்றது. சாம்பார் வந்து நல்லா வரைச்சி விட்ட சாம்பார், காரமாக இருக்கு. இட்லியோட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கு. இட்லி சரியான சாப்பிட்டுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இட்லி யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்கன்னா இட்லி நல்லா இருக்கு டேஸ்ட். அதுவும் அந்த சாம்பார் கூட ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாம்பார், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கலர் பார்க்கும்போதே நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர்ல இருந்தது. ஆனால் டேஸ்ட் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. கார சட்னி ட்ரை பண்ணேன். கார சட்னி வந்து நல்லா திக்காக உப்பு போட்டாங்க. கார சட்னியுமே நல்லா காரசாரமா இருக்கு. தக்காளியோட ஃப்ளேவர் சூப்பரா போட்டிருக்காங்க, தூக்கலா இருக்கு. அப்பனா நமக்கு பிடிக்கும்ல, அதே மாதிரிதான் இருக்கு. கார சட்னியுமே காரமா இருக்கு, சாம்பாருமே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு. காரம் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் இருக்கு. 2 டைப் வடை இருக்கு. முதல்ல இந்த வடையை முடிச்சிருவோம். நல்ல ஒரு சைஸுங்க, 10 ரூபாய்க்குலாம் தாராளமா இதை வாங்கலாம். தேங்காய் சட்னி எல்லாம் ட்ரை பண்ணல. என்னோட தேங்காய் சட்னி ஃபேவரெட்ல, அது கூட இதை சாப்பிடும்போது நல்லா இருக்கு. தனியாவே சாப்பிடலாம்னாலும் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா புறன்னு இருக்குங்க. ஆறிடுச்சு வடை, ஆனாலுமே நல்லா இருக்கு டேஸ்ட். நல்லா சோம்புலாம் போட்டு ஏகப்பட்ட வெங்காயம் போட்டிருக்காங்க. வெளியில அந்த வெங்காயம் செம்ம ரோஸ்ட் ஆயிட்டு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. வந்து இந்த ஒரு ஸ்கூப் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, தாராளமா வாங்கலாம். உங்களுக்கு 2 ஸ்கூப் போதும் 20 ரூபாய்க்கு. இதுல முந்திரி வேற தெரியுதுப்பா. பொங்கல் டேஸ்டா இருந்தா இந்த சாம்பாரோட சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட் அள்ளும்ல. முந்திரியோட இஞ்சியும் சேர்த்து கடிச்சிட்டேன். நான் பொங்கல் வந்து தரமா இருக்குங்க. அந்த மிளகு ஜீரகம் தான் தாராளமா போட்டிருக்காங்க. இந்த பொங்கலை நீங்க தனியா சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட் வரும், அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து கீ ஃபிளேவருமே வருது. எப்படி இந்த 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதுவும் இந்த காலத்துல இந்த கீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்னே தெரியல. கீ கூட பரவாயில்லங்க, முந்திரி போட்டிருக்காங்க, அதுதான் விஷயமே. சாம்பாரோட சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரியே டேஸ்ட் அள்ளுது. நம்ம யூஸ்வலா வந்து கார சட்னியோட தான் இந்த பொங்கலை ட்ரை பண்ணுவோம். சாம்பார் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அதாவது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட். அமேசிங் தான். அந்த சாம்பாரும் மிக்ஸ் ஆயிடுச்சு, அது கூட நான் கார சட்னியும் சேர்த்து சாப்பிட்டேன். சாம்பாரோட சாப்பிட்டீங்கன்னா அது வேற டேஸ்ட்,
கார சட்னி, சாம்பார், அந்த பொங்கல் மூணுத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. தரமா இருக்கு பொங்கல், சான்ஸே இல்ல. அடுத்தது நம்ம ஃபேவரேட் வடை தான். எல்லாமே ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சைஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த காலத்துல வந்து விலைவாசி எப்படி இருக்குன்றது தெரியும். தாராளமா இந்த காசுக்கெல்லாம் வாங்கலாங்க. தேங்காய் சட்னி வேற ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்துட்டேன், நம்மளோட ஃபேவரட்ன்ட்டு. அது கூடயே சாப்பிடுவோம். ரொம்ப பெரிய வடையா இருக்கு, சைஸ் பெருசா போட்டுட்டேன். வடை டேஸ்ட் நான் என்ன இமேஜின் பண்ணணும் அதே அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அதெல்லாம் வெளி லேயர்லாம் புறப்புறன்னு உள்ள சாஃப்டா எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு இந்த உளுந்து வடை. அதாவது இந்த இடத்துல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சொன்னது வந்து என்னன்னா தேங்காய் சட்னி மட்டும்தான் வந்து எனக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது தேங்காய் சட்னியோட டேஸ்ட் நார்மலா இருக்கு. மற்றதெல்லாம் டேஸ்ட் அள்ளிருச்சு. இதுக்காக மசால் வடை நல்லா இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. மசால் வடை பிடிக்கும் இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு உளுந்து வடை தான் ஃபர்ஸ்ட் ஃபேவரெட். என்னடா அடிஷ்னலா ஒன்று ஆட் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா, ஒன்னே ஒரு ஐட்டம் விட்டுட்டேன், வடைக்கறி. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பூரி கூட ஃபர்ஸ்ட் கிழங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வடைக்கறி சுடு சுட இருக்குப்பா. பூரி ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். 10 ரூபாங்க பூரி ஒன்று வாங்கினீங்கன்னா. ரொம்ப பெரிய சைஸ்ல நான் வேற ஆர்வத்துல விட்டுட்டேன். ஒரு மாதிரி மீடியம் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய்க்கு இப்ப என்ன விலைக்கு வாங்கலாங்க தாராளமா. பூரி மசாலா நல்லா இருக்கு டேஸ்ட். பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ இதை போட்டிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த திக்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. தக்காளி போட்டிருக்காங்க, எல்லாத்துலயும் அந்த புளிப்பு டேஸ்ட் வருது. சொன்ன பாத்தீங்களா பூரி கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. உருளைக்கிழங்கு பயங்கரமா நிறைய இடத்துல இருந்ததுன்னா அப்படியே திகட்டிடும். ஆனா அங்கங்க இருக்கு. அந்த திக்னஸ் வந்து நல்லா இருக்கு. எப்பவுமே வந்து அந்த கிழங்கோட இது வந்து மசிச்சு விட்டு ஒரு திக்னஸ் கொடுப்பாங்க. ஆனா இது நல்லா இருக்கு. காலையே பண்ணிட்டாங்க, எல்லா பக்கத்தும் எடுத்துட்டு வந்து போட்டாங்க. டைம் வந்துன்னா 8:30 தான் ஆகுது. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வடைக்கறி ட்ரை பண்ணலாம். வடைக்கறியை வந்து நல்லா வடை மாதிரி பொரிச்சு போட்டிருக்காங்க. அந்த கலர் பார்க்கும்போதே தெரியுது, நல்லா இருக்கு வடைக்கறியும் வந்து அந்த பச்சை மிளகாவோட காரம், மிளகாத்தூளோட காரம் போட்டிருக்காங்க. லைட்டா அந்த மசாலா வந்து டாமினேட் பண்ணுது. நல்ல ஒரு தூக்கலான மசாலா ஃபிளேவரா இருக்கு. ஆனா அவங்க பொரிச்சு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த வடை அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த கறி சாப்பிட்டா ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா, அதுதான் வடைக்கறி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பொங்கலும் வடையும் சொல்லுவேன். சான்ஸே இல்லைங்க. கூகுள் ரிவ்யூல வந்து ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்றது கண்டிப்பா வந்து இந்த டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி இட்லி சாம்பார், அந்த சாம்பாரோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. இட்லி கூட சாப்பிடும் போது அந்த சாம்பார் அப்படியே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு இதுக்கு மேல கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தரமா இருந்துச்சு. நீங்க வந்து ஹோட்டல்ல எப்படி சாம்பார் சாப்பிடுறீங்களோ அதே மாதிரியான சாம்பார். ஆனா அந்த அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்னாலே ஒரு திக்கா வரும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பிரைஸ்க்கு தண்ணியா தான் சாம்பார் கொடுப்பாங்க. ஆனா வந்து இவங்க அந்த சாம்பார்ல டேஸ்ட் கொடுத்து மசாலாலாம் சுண்டி இழுத்துட்டாங்க. இதே மாதிரி வேற ஏதாவது எதுன்னு சொல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் தெரிஞ்சாலுமே நீங்க சொல்லுங்க. நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஆனா நீங்க சொன்னதே கிடையாது. கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் வந்து ஸ்டைலா பேசுறேன், இது பண்ணுறேன், சீன் போடுறேன், ஓசி சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. நான் நிறைய இடத்துல வந்து பே பண்ணி தான் சாப்பிட்றேன்றது நான் பில்லே காமிச்சிருப்பேன். சில இடத்துல மென்ஷன் பண்ண முடிஞ்சிருக்காது. சரி, கமெண்ட்ஸ் எல்லாம் விடுங்க. நெகட்டிவிட்டி எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.